ப. சிதம்பரம் தான் வேலை இல்லாமல் இருக்காரு. இளைஞர்களுக்கெல்லாம் வேலை இருக்கு. ப. சிதம்பரமும் அவருடைய குடும்பமும் வேலை இல்லாமல் இருக்காங்க. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்காங்க. இளைஞர்கள் எல்லாம் வேலையோடு இருக்காங்க. ப. சிதம்பரத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவரும் வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்க 2 பேரும் வேலை இல்லாமல் இருக்காங்க. அப்படிங்கிறக்கா இளைஞர் வேலை இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லாமா? எல்லா இளைஞர்களுக்கும் வேலை இருக்கு. எல்லோரும் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இஃப் ராகுல் காந்தி இஸ் ஜாப்லெஸ் டசன்ட் மீன் எவ்ரி யூத் இஸ் ஜாப்லெஸ். அவங்க வேலை இல்லாமல் இந்தியா ஃபுல்லா சுத்திக்கிட்டு பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்து தெரியலீங்கண்ணா. அவங்ககிட்ட தான் நீங்க கேட்கணும். சரிங்கண்ணா. அண்ணா சத்தமா சொல்லுங்கண்ணா. கரெக்டுங்கண்ணா. அதுக்குதான் 4 மாதங்களுக்கு முன்பு மத்திய அரசு 990 கோடி ரூபாய் நொய்யலுக்காக கொடுத்திருக்கும். எங்களுடைய ஒரே பயம், இந்த மாதிரி 1000 கோடிகளை கொடுத்தும் கூட எதுவும் செய்யாதனாலதான் பிரச்சனை. அதனால்தான் பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு தேவை. மத்திய அரசுடைய பணமெல்லாம் சரியா செலவு பண்றாங்களா பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். இல்லாட்டி மறுபடியும் ஸ்மார்ட் சிட்டிக்கு 1440 கோடி, நொய்யலுக்கு 990 கோடி, இதெல்லாம் எங்க போகுதுன்னா யார் கண்காணிக்கிறாங்க? அதனால்தான் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வரும்பொழுது மட்டும்தான் அவர்களால் கண்காணித்து அந்த பணியை சிறப்பாக செய்ய முடியும் என்று கன்ஃபார்ம் ஆனேன் சொல்றேன்.